அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜயை கூட்டணிக்கு அழைக்கும் எடப்பாடி 50 தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க ஆஃபர். பாஜகவை கழட்டி விடுகிறதா அதிமுக? தற்பொழுது திமுக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சி இறுதி வரையிலும் தாவேகாவோடு கூட்டணி அமைக்கும் என அவர்கள் நம்பி காத்திருந்தார்கள். அது நடைபெறாமல் சென்றுவிட்டது. மேலும் திமுக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியதன் மூலம் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அனைவரும் கூறி வருகிறார்கள். எதிரணியான அதிமுக வலிமையான கூட்டணியை உருவாக்கவில்லை. அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவிடம் 60 தொகுதிகளை கேட்டு வருகிறது. 35 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டுக் கொள்வோம், மீதமுள்ள தொகுதிகளை எங்களது கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்போம். சிறிய கட்சிகளான ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், தமிழக ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகளுக்கு நாங்கள் எங்கள் தொகுதியிலிருந்து பிரித்து கொடுப்போம், அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்ற புதிய நிபந்தனையை பாஜக விதித்து வருகிறது. இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஷாக்காக இருந்து வருகிறது. ஏனெனில் என்டிஏ கூட்டணிக்கு தமிழகத்தில் தலைமை வகிக்கக்கூடிய கட்சி நாங்கள் தான். மேலும் தேர்தல் செலவுக்கான பணத்தை அளிக்கக்கூடிய கட்சியும் நாங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது தாமரை சின்னத்தில் நீங்கள் போட்டியிட வைப்பதற்கு நாங்கள் ஏன் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோபத்தில் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்து வருகிறார். மேலும் பாஜகவிற்கு 60 தொகுதியை கொடுத்து வெற்றி பெற முடியுமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. எனவேதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. தாவேகாவும் அனைவரிடமும் கூட்டணி பேச்சியை நடத்தியது. ஆனால் யாருமே இதுவரையிலும் தாவேகாவோடு கூட்டணிக்கு வரவில்லை. மேலும் தாவேகா வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. ஒரு வலிமையான கூட்டணியை அவர்களால் உருவாக்க முடியாததால் அவர்களால் வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்ற ஐயம் எழுந்துள்ளது. இது போன்ற சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி நன்கு காய் நகர்த்தி வருகிறார். விஜயோடு தனக்கு நம்பத்தகுந்த ஒருவரோடு பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பியிருந்ததாகவும் விஜயை அதிமுக கூட்டணிக்கு அழைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது விஜய்க்கு அதிமுக கூட்டணியிலிருந்து 50 தொகுதிகளை தருகிறோம், துணை முதலமைச்சர் பதவியையும் தருகிறோம், விஜய் எங்களோடு கூட்டணிக்கு வந்தால் போதும், அது மட்டும் இல்லாமல் தேர்தல் செலவுக்கும் பணம் அளிக்கின்றோம் என ஆஃபர்களை அள்ளி வழங்கியுள்ளார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பின் கணக்கு என்னவென்றால், பாஜகவிற்கு 60 தொகுதிகளை கொடுத்து நாம் வெற்றி பெற முடியாது, அதற்கு பதிலாக விஜய்க்கு 50 தொகுதிகளை கொடுத்தால் போதும், நாம் கண்டிப்பாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு 50 தொகுதிகளை கொடுப்பதன் மூலமாக விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் மூலம் நாம் வெற்றி பெற்று விடலாம். மேலும் தென் தமிழகத்தில் சசிகலா வேறு புதிய கட்சியை தொடங்கி நமக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். இது ஒருபுறம் இருக்க, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, தமிழக ஃபார்வர்ட் பிளாக், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகளுக்கு வலிமையான வாக்கு வங்கியே இல்லை. அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கி அவர்களுக்கு தேர்தலுக்கான பணத்தையும் கொடுப்பது விரயம். அதற்கு பதிலாக அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என அனைவருமே வெளியேறட்டும், பாஜகவோடு அவர்கள் வேண்டுமென்றால் கூட்டணி அமைத்துக் கொள்ளட்டும், நாம் தாவேகாவை மட்டும் கருத்தில் கொண்டு 50 தொகுதிகளை வழங்கினால் போதும். தாவேகாவிற்கு 50 தொகுதிகளை வழங்கிவிட்டால் மீதம் 184 தொகுதிகளில் நாம் போட்டியிடலாம். மேலும் நமக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் வேறு ஒரு சில கட்சிகளை மட்டும் நம்மோடு வைத்துக் கொள்ளலாம், மற்றவர்கள் வெளியேறினால் வெளியேறட்டும் என்று விட்டுவிடலாம் என்ற மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் விஜய்க்கு யாருக்கும் தெரியாமல் இந்த ரகசிய தூது அனுப்பப்பட்டுள்ளது. விஜய் இதுவரையிலும் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தலைமையில் தான் கூட்டணி உருவாக்கப்படும், மேலும் இதை ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமென்றாலும் எங்களோடு கூட்டணி அமைக்கலாம், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என அறிவித்து தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினாலும் கூட இதுவரையிலும் யாரும் வரவில்லை. மேலும் தாவேகாவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சியான தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியும் வரும் தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை என்று கூறிவிட்டது. இப்படி பார்க்கும்பொழுது தாவேகா 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவிக்க திட்டமிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில்தான் திடீரென அதிமுக ஒரு ஆஃபரை தாவேகாவிற்கு அளித்துள்ளது. விஜய் இதனை ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் ஐயம். விஜய்க்கு திமுகவை வீழ்த்த வேண்டும், முதல் தேர்தலில் வலிமையான ஒரு சாதனையை அவர் படைத்திராவிட்டால் கண்டிப்பாக அவரை அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்தி விடுவார்கள். காரணம், தற்பொழுதே விஜய்க்கு எதிரான பல்வேறு விதமான வதந்திகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதை அனைத்தையும் தூள் தூளாக்க உடைத்தெறிய வேண்டும் என்றால் அவருக்கு அதிகாரம் தேவை. ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணி உருவானால் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இந்த மிகப்பெரிய வெற்றியால் தாவேகா எதிர்க்கட்சி வரிசைக்கு கூட செல்லலாம் என நம்பப்பட்டு வருகிறது. விஜய் தான் இறுதி முடிவெடுக்க வேண்டும். நன்றி.